வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த ஈஸ்டருக்கு முன் சகல சூத்திரதாரிகளும் மன்றில் நிறுத்தப்படுவர். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் காலக்கெடு குறிப்பிட்டு அறிவிப்பு. செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் மரபணு சோதனை ஏற்பாடு குறித்து கேள்வி. விவர அறிக்கை கோருகின்றது நீதிமன்றம். எம்பிக்களுக்கு விசேட வரிச் சலுகையா? விமர்சனங்கள் குறித்து மீளாய்வு நடக்கும். அரசாங்கம் அறிவிப்பு. டிட்வா சூறாவளி காரணமாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை மே மாதம் வழங்கி முடிக்கவும் ஜனாதிபதி தெரிவிப்பு. இவ்வாண்டு யாழ்ப்பாண நகரத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. ஜேவிபி அரசின் நிலக்கரி ஊழலை மூடிமறைக்க இடமளிக்கப் போவதில்லை. SM மெரிக்கார் கடும் எச்சரிக்கை. தெற்கில் தமிழர் விரோத அரசு வேண்டுமென வடக்கில் தோல்வியடைந்த கட்சிகள் விருப்பம். யாழில் கூறினார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. குண்டு தாக்குதல் நடத்த திட்டம் பரவும் செய்திகள் பொய்யானவை. போலீஸ் ஊடக பேச்சாளர். பயங்கரவாத நிதி வழங்கலை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் 8வது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் அதனுடன் தொடர்புடைய அனைத்து சூழ்ச்சியாளர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பான வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த தகவல்களை வெளிப்படுத்தினார். இதன்போது தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளருமான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே நீதிமன்ற உத்தரவுக்கமைய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 2018 ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி வவுணதீவில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் 2019 ஏப்ரல் 26ஆம் தேதி சாய்ந்தமருது பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தவறாக வழிநடத்தியமை குறித்த இந்த வழக்கு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் 3வது சந்தேக நபராக தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சலேவை நீதவான் பிறப்பித்த உத்தரவுக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து முறைப்பாட்டாளர் தரப்பு சார்பாக ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் விசாரணைகள் குறித்த மேலதிக அறிக்கையொன்றினை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். வழக்கு மே 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தெற்கில் தமிழர் விரோத அரசொன்று இருக்க வேண்டும் என்பதையே வடக்கில் தோல்வியடைந்துள்ள கட்சிகள் விரும்புகின்றன. நாம் அவ்வாறு செயல்பட மாட்டோம். எம்மிடம் இனவாதம் கிடையாது. தேசிய மக்கள் சக்தி என்பது இலங்கை மக்களுக்கான கட்சியாகும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினூடாக 984.73 மில்லியன் ரூபாய் மதிப்பில் குறிகாட்டுவான் இறங்குதுறை புனரமைப்பின் 2வது கட்ட பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் 2027 அக்டோபர் 26ஆம் தேதிக்குள் முழுமையாக நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக குறிகாட்டுவான் இறங்குதுறையை இணைக்கும் வீதிப் பணிகளும் நிறைவு பெறும் நிலையில் உள்ளன. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது, நெடுந்தீவில் 1400 குடும்பங்கள் வாழ்கின்றன. சுற்றுலாத்துறை மற்றும் மீன்பிடித்துறைக்கு இங்கு நிறைய இடம் உள்ளது. எனவே அப்பகுதியை அபிவிருத்தி செய்ய வேண்டியது கட்டாய தேவையாகும். போக்குவரத்து பிரச்சினை தான் இப்பகுதிக்கு பெரும் பிரச்சனையாகும். இதனால் பாடசாலையை கூட உரிய நேரத்துக்கு ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. அப்பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்கள் கூட 3 மணிக்கு மூடப்படுகின்றன. நெடுந்தீவு இலங்கை படத்தில் இருந்தாலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இங்கு கிடைக்கவில்லை. போக்குவரத்து பிரச்சனையே நெடுந்தீவின் கழுத்தை நெரித்துள்ளது எனலாம். நெடுந்தீவுக்குள்ளும் பிரச்சனைகள் உள்ளன. வீதிகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. வேறு குறைபாடுகள் இருப்பின் அவற்றை தீர்க்கலாம். எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அதேவேளை கொழும்பு அரசுகள் கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தை கைவிட்டிருந்தன. ஆனால் எமது ஆட்சி அவ்வாறு இல்லை. யாழ்ப்பாணம் மற்றும் தீவக பகுதிகளுக்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நெடுந்தீவு, பருத்தித்துறை மற்றும் நயினாதீவு போன்ற பகுதிகளுக்கு யாழ்ப்பாண அரசாங்கம் கூடுதல் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். கப்பல் போக்குவரத்து, இறங்கு துறைமுகம் பிரச்சினைகள் உரிய வகையில் தீர்க்கப்படும். நெடுந்தீவுக்கு 2 இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் கோரப்பட்டிருந்தன. அதனையும் நாம் விரைவில் வழங்குவோம். அதேவேளை எமது அரசாங்கத்திடம் இனவாதம் இல்லை. கொள்கை அடிப்படையிலேயே செயல்பட்டு வருகின்றோம்.
எனினும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள சில குழுக்கள் இனவாதம் பேசி அரசியல் நடத்துகின்றன. தெற்கில் தமிழர் விரோத அசுர அரசொன்று இருக்க வேண்டும் என்பதையே வடக்கில் தோல்வியடைந்துள்ள கட்சிகள் விரும்புகின்றன. நாம் அவ்வாறு செயல்பட மாட்டோம், எம்மிடம் இனவாதம் கிடையாது என்றார். இலங்கையில் பயங்கரவாதத்துக்கு நிதி வழங்குவதை தடுப்பதற்காக இலக்கு வைக்கப்பட்ட நிதி தடைகளை அமல்படுத்துவது தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கை என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தடைகளின் கீழ் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய அல்லது அதற்கு நிதியுதவி வழங்குவதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் அல்லது அமைப்புகளின் வங்கிக் கணக்குகள், சொத்துக்கள் மற்றும் ஏனைய சொத்து விவரங்களை முழுமையாக முடக்குவதற்கு முடியும். இதன்படி அந்த சொத்துக்களை பயன்படுத்துதல், மாற்றுதல் அல்லது விற்பனை செய்தல் என்பன சட்டப்பூர்வமாக தடை செய்யப்படுகின்றன. இந்த நடைமுறையானது 1968ஆம் ஆண்டின் 45ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஒழுங்கு விதியின் மூலம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானத்துக்கு இணங்க செயல்படுத்தப்படுகிறது. இந்த தடைகளை விதிக்கும் அதிகாரம் வெளிவிவகார அமைச்சரிடம் உள்ள அதேவேளை அதன் செயல்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தகுதியுள்ள அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மற்றும் ஏனைய மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் தொடர் குண்டு தாக்குதல்களை நடத்த நபரொருவர் தயாராகி வருவதாக சமூக வலைதளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் வெளியாகி வரும் செய்திகளை போலீசார் மறுத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வூட்லர் கூறுகையில், இந்த தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை. அத்துடன் இவ்வாறான எந்தவொரு சம்பவமும் பதிவாகவில்லை. பாதாள உலகக்குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரானின் சகா ஒருவர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை ஜாயில பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தொடர்கொண்டு தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்தார் என்ற செய்திகளும் பொய்யானவை என தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் மரபணு பரிசோதனையை மேற்கொள்வது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதிவான் பணித்தார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பான வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரனின் வழிநடத்தலில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் மரபணு பரிசோதனை தொடர்பாக நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அத்துடன் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பான இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையின் 7வது பரிந்துரையில் மரபணு பரிசோதனை வெளிநாட்டில் செய்யப்பட வேண்டும் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டதையும் இலங்கை நீதியமைச்சர் கடந்த வருடம் நாடாளுமன்றில் கருத்து தெரிவித்த போது மரபணு பரிசோதனைக்கு உள்ளூரில் நிபுணர்கள் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டமையையும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் மரபணு பரிசோதனையை யாழ்ப்பாணத்தில் செய்ய முடியுமா, அவ்வாறு நிபுணர்கள் உள்ளனரா மற்றும் அது தொடர்பான விவரங்கள் வெளிநாட்டில் செய்வது என்றால் எந்த பல்கலைக்கழகங்களில் செய்ய முடியும் என்ற விடயத்தையும் எதிர்வரும் 27ஆம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு பணித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையில் மரபணு பரிசோதனை தொடர்பான ஆய்வுகளை வெளிநாட்டிலுள்ள அனுபவம் மற்றும் நற்பெயர் கொண்ட பல்கலைக்கழகங்களில் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரனால் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. அதன்போது சட்ட வைத்திய அதிகாரி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட இயந்திரம் மூலம் மரபணு பரிசோதனையை செய்ய முடியும் என தெரிவித்திருந்தார். அதனை மறுத்துரைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் புதிய இயந்திரத்தில் செய்யும் முதலாவது பரிசோதனையாக செம்மணி இருக்க முடியாது என வலியுறுத்தியதுடன் அதன் பின்னர் அது தொடர்பில் எழுத்து மூலமான சமர்ப்பணத்தையும் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மின்சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி பதவி விலகியதன் மூலம் நிலக்கரி ஊழலை மூடிமறைத்து விடலாம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நம்புவதாகவும், ஆனால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். ஏதல்கோட்டையிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், தற்போதைய நிலக்கரி இறக்குமதி விவகாரத்தில் பாரிய முறைகேடுகள் நடந்துள்ளன என குற்றம் சாட்டினார். தற்போது நிலக்கரி விநியோகிக்கும் நிறுவனத்துக்கு 25 கப்பல்களை கொண்டுவர அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்ட சந்தர்ப்பத்தில் 12 கப்பல்கள் நாட்டுக்கு வந்திருந்தன.
அந்த கப்பல்களுக்கான தாமத கட்டணங்களை அறவிட அரசாங்கம் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுடன் அந்த அனைத்து கப்பல்களிலும் இருந்த நிலக்கரியின் தரம் குறைவாகவே காணப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். தரம் குறைந்த 9 நிலக்கரி கப்பல்களை இறக்குமதி செய்ததன் மூலம் மாத்திரம் சுமார் 8,497 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏற்கனவே தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட மரிக்கார் தரமற்ற நிலக்கரியினால் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் விளைவாக அடுத்த 6 மாத காலப்பகுதியில் டீசல் மின் உற்பத்தி நிலையங்களிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்காக மேலதிகமாக 40 முதல் 50 பில்லியன் ரூபாய் வரை செலவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஊழல் காரணமாக நாட்டுக்கு ₹1 நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு முன்னாள் அமைச்சரும் கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே பொறுப்பு கூற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். 2009ஆம் ஆண்டு முதல் நிலக்கரி இறக்குமதி குறித்து விசாரணை நடத்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதை வரவேற்பதாக தெரிவித்த அவர், குமார் ஜெயக்கொடியின் காலத்தில் நடந்த பாரிய ஊழல்களை மறைப்பதற்காக இந்த ஆணைக்குழுவை பயன்படுத்தக்கூடாது என எச்சரித்தார். விசாரணைகள் முதலில் குமார ஜெயக்கொடியிடமிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எவரும் இத்தகைய ஊழல்களில் சம்பந்தப்படவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கம் தற்போது அவசரமாக கொள்வனவு செய்துள்ள 5 கப்பல்களின் நிலக்கரி தரம் குறித்தும் தமது கட்சி மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமமான வருமானம் ஈட்டும் ஏனையோரை விட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைவான வருமான வரி செலுத்துவது தொடர்பாக எழுந்துள்ள விமர்சனங்கள் குறித்து மீளாய்வு செய்யவுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பள விவரங்கள் இந்த மாத தொடக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் பகிரங்கப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த விவகாரம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்டது. தனியார் அல்லது அரச ஊழியர்களுடன் ஒப்பிடுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன்கூட்டிய தனிநபர் வருமான வரி ஏன் குறைவாக காணப்படுகின்றமை தொடர்பில் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், வரி மதிப்பீடானது அடிப்படை வேதனம் மற்றும் கொடுப்பனவுகளை அடிப்படையாக கொண்டது என்றும் சில கொடுப்பனவுகள் முன்கூட்டிய தனிநபர் வருமான வரிக்கு உட்பட்டிருக்காது என்றும் குறிப்பிட்டார். யாரும் வரி செலுத்துவதிலிருந்து தப்பிக்க கூடாது. வரி செலுத்த வேண்டிய அனைத்து நபர்களும் வரி வலைக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் கொள்கையாகும். வரி வரம்பை விரிவுபடுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அரசாங்கம் ஆதரவளிக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருமானத்தில் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ள பகுதிகள் எவை என்பது குறித்து ஆராயப்படும் என தெரிவித்தார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்படுமா என எழுப்பப்பட்ட மேலதிக கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் இதில் ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் அவை மீளாய்வு செய்யப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ஏற்கனவே ரத்து செய்துள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளையும் நீக்கியுள்ள அரசாங்கம் இதுவென்றும் அனைவருக்கும் நியாயமான வரி விதிப்பு முறை அமைவதையே தாம் ஆதரிப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச இதன்போது வலியுறுத்தினார். டித்வா சூறாவளியால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மிக சிக்கலான சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய அனைத்து பயனாளிகளுக்கும் மே மாத இறுதிக்குள் வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்தார். டித்வா சூறாவளியால் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை கையளிக்கும் பணிகள் தொடர்பாக நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னேற்ற மேலாய்வு கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு புதிய வீடொன்றை வழங்குவது அல்லது வீடொன்றை கொள்வனவு செய்வதற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அந்த இழப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இன்னமும் முகாம்களில் வசித்து வரும் மக்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும் வரை அவர்களை தற்காலிக வீடுகளில் குடியமர்த்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்கேற்ற பொருத்தமான இடங்களை கண்டறிந்து அந்த பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். மிக ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் புதிய வீடு வாங்குவதற்கு இழப்பீடு பெறாதவர்களுக்காக வீட்டுத் தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது.
இலங்கையில் 10 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் செயற்றிட்டத்துக்கு அமைய வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசாங்க அதிபர் மர்தலிங்கம் பிரதீபன் வரவேற்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாண நகரை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக பங்குதாரர்களுடன் ஆலோசனை நடத்தி கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டார். இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்தராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி, ராஜீவன், மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளரும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் உறுப்பினருமான எஸ் கபிலன், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வடமாகாண பணிப்பாளர், மேலதிக அரசாங்க அதிபர், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தின் ஆணையாளர் யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பிரதேச செயலாளர்கள், துறை சார்ந்த பல்வேறு திணைக்களங்களின் அதிகாரிகள், வர்த்தக சங்கத்தினர் பிரதிநிதிகள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர்.